Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Maths Partial Differential Equation அப்படிங்கிற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி வேரியஸ் ப்ராப்ளம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதில் எந்த ப்ராப்ளமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் ப்ராப்ளமில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அதோட லென்த் வந்து 0லேருந்து L வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. கன்சிடர் a problem of vibrating string along the x-axis from 0 இது 0லேருந்து L வரைக்கும் இதோட டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ்ட் அட் இன் ஒன் எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு எண்டு பாயிண்டில் மட்டும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங்குக்கான அந்த ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UTT minus C square UXX is equal to 0 அப்படிங்கிறது வரும். இங்கே UTT அப்படின்னு 2 தடவை T போட்டிருந்தாங்க, 2 தடவை X போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து எதை குறிக்குதுன்னா டபுள் டிஃப்ரென்ஷியேஷனை குறிக்குது. ஓகேவா? ஸோ பேசிக்காக இது வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் அப்படின்னாலே அதுக்கான ஒரு ஈக்குவேஷன் தான் இது. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸோட லென்த், அந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 0லேருந்து L வரைக்கும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இதெல்லாமே வந்து பேசிக்கான கண்டிஷன்ஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம அசியூம் பண்ணிட்டு வர்றது என்னது அப்படின்னா U of x, 0ஓட வேல்யூ F of x. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸோட கண்டிஷன் மட்டும் 0 less than or equal to x less than or equal to Lன்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது இந்த யூவை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு Tயால் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து x, 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து G of xன்னு வரும். ஸோ இதுலேயும் எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் இருக்கிறதுனால அது வந்து 0 less than or equal to x less than or equal to Lன்னு எழுதுறாங்க. அடுத்தது U of 0, T equal to 0ங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. லைக் அதோட எக்ஸோட வேல்யூ 0ன்னு ஆகிடும், Tயோட வேல்யூ இருக்கும். அப்போ இதில் வந்து Tயோட வேல்யூ மட்டும் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களா, அதனால் Tயோட வேல்யூ greater than or equal to 0ன்னு வரும். அடுத்தது U of L, Tன்னு சொல்லும்போது which is equal to 0ன்னா இதில் வந்து லைக் உங்களுக்கு வந்து Tயோட வேல்யூ இதுலேயும் greater than or equal to 0வாக இருக்கும். இந்த இடத்துல f of x, g of x அப்படிங்கிறது வந்து இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ எஃப் அப்படிங்கிறது வந்து இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஜிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. பிகாஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து யூங்கிற ஒரு இதை எடுத்திருக்காங்க, அதோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இனிஷியலாக அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வெலாசிட்டி தானே வரும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொல்லும்போது எனக்கு வெலாசிட்டி தானே வந்திருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து யூ வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு சொல்லும்போது தட் இஸ் வெலாசிட்டி அப்படின்றது வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் மெத்தட் மூலயமா நம்ம வந்து வி அசியூம் எ சொல்யூஷன் இந்த ஃபார்ம். நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து இந்த ஃபார்மில் இருக்கும். நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் U of x, T is equal to x of x into T of t. அது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம x of x, T of t இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா if we substitute the equation 6 in equation 1 we obtain. இப்போது இந்த equation 6 இருக்கு இல்லையா, இந்த equation 6 இதுதான் வந்து equation 1. ஸோ அதில் வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு எந்தெந்த மாதிரிலாம் கிடைக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா this is U of x, Tன்னு இருந்ததுன்னா அது x t அப்படின்னு எழுதுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து UXன்னு இருந்ததுன்னா அதாவது எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் ஒரே ஒரு தடவை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ x டேஷ் இன்டூ டீன்னு வரும். UXXன்னு இருந்ததுன்னா x டபுள் டேஷ் இன்டூ டீன்னு வரும். நம்ம டீ வந்து டச்சே பண்ணல. இந்த இடத்துல எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ பிகாஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி 2 வேரியபிள் இருக்குது. ஆனால் நம்ம எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த டீ வந்து எதுவுமே ஆகலை, அது அப்படியே தான் இருக்குது. எக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. UXXன்னு சொல்லும்போது x டபுள் டேஷ் ஆஃப் டீன்னு வருது. UTன்னு சொல்லும்போது எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், டீயை வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். UTTன்னு சொல்லும்போது எக்ஸ் டி டபுள் டேஷ் அப்படின்னு வரும். இது வந்து என்னது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள் UTT அப்படின்னு வந்திருக்கு. UTTன்னா நம்ம என்ன போடுவோம், XT டபுள் டேஷ் அப்படின்னு போடுவோமா, அதான் இங்கே போட்டிருக்காங்க. XT டபுள் டேஷ் இந்த இடத்துல வந்து அந்த மைனஸ் C ஸ்கொயர் UXX வந்து அந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் C ஸ்கொயர் UXXன்னு வரும். அப்போ C ஸ்கொயர் இந்த இடத்துல UXXோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x டபுள் டேஷ் இன்டூ டீன்றது. ஓகே, ஸோ நமக்கு இங்கே ஏற்ற மாதிரி எழுதியிருக்கோம்ல. இப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட சிலதெல்லாமே எழுதியிருக்கோம்ல, இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதி கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஹியர் என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த இடத்துல UTTன்னு சொல்லும்போது UTT அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து XT டபுள் டேஷ்னு வரும்.
இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இன்ட்டு யூஎக்ஸ்எக்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ் டபுள் டேஷ் இன்ட்டு டீன்றது வந்திருக்கும். இப்போ இதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி நம்மளோட சொல்யூஷன் வந்து இதுதான் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் கண்டுபிடிச்சி தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் மூலயமா கொண்டு வரோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் டபுள் டேஷ் இருக்குது, இங்கே டி டபுள் டேஷ் இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒரே சைடில் கொண்டு வர மாதிரி கொண்டு வரேன் அப்படின்னா ஹியர் எக்ஸ் வந்து இங்கே கீழே வந்துடும். அப்போ எனக்கு என்ன ஆகும்? எக்ஸ் டபுள் டேஷ் டிவைடட் பை எக்ஸுன்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம் டி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன்னா இங்கே டி டபுள் டேஷ் இங்கே இருக்குது, டி வந்து இந்த சைடு வந்துடும். அப்போ டி டபுள் டேஷ் டிவைடட் பை டி, இந்த சி ஸ்கொயரை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ 1/c ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் வேரியபிள் செப்பரபிள் பிகாஸ் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு வேரியபிள் இருக்குது, இங்கே ஃபுல்லாகவே ஒரு வேரியபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. வென்எவர் எப்போல்லாம் அப்படின்னா எக்ஸ்டியோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கொண்டு வரோம். Since left hand side of the equation 7 is independent of t, ஸோ இதில் left hand sideல வந்து tஏ இல்லை, right hand sideல வந்து எனக்கு வந்து xஏ இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம இதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு லாம்டா அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட், செப்பரேஷன் கான்ஸ்டன்ட்னால நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இதில் ஃபுல்லாக ஒரே வேரியபிள், இதில் ஃபுல்லாக ஒரே வேரியபிள்னு சொல்லும்போது ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன செய்கிறேன்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, எக்ஸ் டபுள் டேஷ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு இங்கே எழுதிக்கிறேன். எக்ஸ் டபுள் டேஷ் டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு சொல்லும்போது எக்ஸ் அந்த சைடு கொண்டு போனால் எக்ஸ் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாம்டா அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தட் இஸ் 1/c ஸ்கொயர் டி டபுள் டேஷ் பை டி இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு வரும். இப்போ டி டபுள் டேஷை மட்டும் இங்கே எடுத்துகிட்டு அந்த பேலன்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போனால் டி டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு சி ஸ்கொயர் இன்ட்டு டீன்னு வரும். லைக் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு அந்த சைடு போயிடும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சா? இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் டபுள் டேஷ் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். மைனஸ் லாம்டா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஒரு ஈக்குவேஷனும் இது இருக்கு இல்லையா, இதில் வந்து லாம்டா சி ஸ்கொயர் இன்ட்டு டீயை வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ டி டபுள் டேஷ் மைனஸ் லாம்டா சி ஸ்கொயர் இன்ட்டு டி ஈக்குவல் டு 0 அப்படின்றத நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ எப்படியாவது நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நான் வந்து லைக் சால்வ் பண்ணேன்னா தான் எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ டீயோட வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் த சொல்யூஷன். இதுக்கு தான் நான் சொல்யூஷன் வேணும். லைக் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். அப்போ நான் வந்து இதை வந்து இன்டெகிரேட் பண்ணணும். சரியா? ஸோ இதை நான் எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னா we now substitute the boundary condition from equation 4 and equation 6. இப்போது இந்த இடத்துல இருக்குல்ல, இதெல்லாமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து பவுண்ட்ரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவுண்ட்ரி கண்டிஷனை தான் நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்னா u ஆஃப் 0, t அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரி கண்டிஷன் இருக்கா, u ஆஃப் 0, t ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது அந்த பவுண்ட்ரி கண்டிஷன். ஸோ இங்கே நான் எழுதிக்கிறேன் u ஆஃப் 0, tயோட வேல்யூ வந்து எனக்கு 0ன்னு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து u ஆஃப் 0, tயோட வேல்யூன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும்? எக்ஸுக்கு பதிலாக 0வும் டீக்கு பதிலாக டீயும் நான் போடணும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல u ஆஃப் 0, tனா இந்த இடத்துல நான் 0ன்னு போடுவேன், இந்த இடத்துல டீன்னு தான் வரும். அப்போ வந்து எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு டி ஆஃப் டி ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போது இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஓகே, பட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டீங்கிறது வித் ரெஃபர்ஸ் டு டைம் அதை குறிக்குது. அது கண்டிப்பாக வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஷுவராக என்ன சொல்ல முடியும்? எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ங்கிறத என்னால் சொல்ல முடியும். சரியா? ஸோ அதனால் என்ன சொல்ல முடியும்? எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்றதை என்னால் சொல்ல முடியும். சரி, ஓகே. இந்த சிமிலர் மேனர் நான் அடுத்தது என்ன எடுத்துக்கிறேன்? அடுத்த பவுண்டரி கண்டிஷன் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா u ஆஃப் எல், t இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற அந்த ஒரு பவுண்டரி கண்டிஷன் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல u ஆஃப் எல், tன்னு சொல்லும்போது எனக்கு ஏற்கனவே எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டி ஆஃப் டீன்றது இருக்குது. அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடணும்? எல்லுங்கிறத போடணும். அப்போ எக்ஸ் ஆஃப் எல் இன்ட்டு டி ஆஃப் டி ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஏன்னா என்னோடய கண்டிஷன் என்னது? u ஆஃப் எல், t இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது என்னோட கண்டிஷன். ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஆஃப் எல் இன்ட்டு டி ஆஃப் டி ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். இதுலேயும் டெஃபினட்டாக எனக்கு தெரியும் இந்த டைம் பீரியட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஆஃப் எல்லோட வேல்யூ 0வாக இருக்கும். ஏன்னா இப்போ 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறாங்க, அப்போ 0ன்னு வருதுன்னா கண்டிப்பாக ஒரு டேர்ம் நாட் ஈக்குவல் டு 0னா இன்னொரு டேர்ம் தானே ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதனால் எக்ஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு? எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எக்ஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு 0ன்றதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டு டிட்டர்மைன் எக்ஸ் ஆஃப் எக்ஸ், நம்ம ஜஸ்ட் இதை எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான்.
டு டிட்டர்மைன் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் we need to solve the equation. இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். லைக் இப்போ எனக்கு இந்த சொல்யூஷன் தேவை அப்படின்னா இதில் எக்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொண்டுட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்ல. ஸோ அதனால் இந்த எக்ஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன், ஏன்னா எக்ஸ் டபுள் டேஷ் மைனஸ் லாம்டா இன்டூ எக்ஸ் இருக்குல்ல, அந்த லாம்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அந்த ஈக்குவேஷன். அடுத்தது திஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு எல். இந்த 3 ஈக்குவேஷனையும் வந்து நான் சால்வ் பண்ணி நான் என்னோடய வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் டபுள் டேஷ் இந்த இடத்துல ஆக்சுவலி எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து மைனஸ் லாம்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலி உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஹியர் உங்களுக்கு வந்து மைனஸ் வந்திருக்கும். சரியா? ஸோ மைனஸ்ன்னு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதுவீங்க, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஓடியிலே படிச்சிருப்பீங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து எம் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சாரி ஆக்சுவலி இங்கே இந்த இடத்துல மைனஸ் தானே வருது. ஸோ எனக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதும்போது எம் ஸ்கொயர் இதை பார்க்காதீங்க, எம் ஸ்கொயர் மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு லாம்டான்னு வந்திருக்கும். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் லாம்டா அப்படின்னு வந்திருக்குமா. ஓகே, எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் லாம்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து எனக்கு லாம்டா படி வருது, ப்ளஸ் ஆர் மைனஸ் லாம்டான்னு. எனக்கு ஈக்குவல் டு 0ன்னு இருக்கிறதுனால எனக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறது தேவை கிடையாது. இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ இந்த லாம்டான்னு வரதுனால லாம்டாக்கு 3 கேசஸ் இருக்குது. என்ன அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிறது, அடுத்தது லாம்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்கிறது, பிறகு வந்து லாம்டாவோட வேல்யூ லெஸ் தேன் 0வாக இருக்கிறது. இந்த 3 கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லாம்டாவோட வேல்யூ வந்து நான் கிரேட்டர் தேன் 0ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு பேசிக்காக வந்து இங்கே இருக்கிறது இது வந்து எப்படி இருக்குது, எனக்கு ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்குது. கரெக்டாக? ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா என்னோடய ரூட்டை வந்து நான் எப்படி எழுதிப்பேன், லைக் இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறேன். கரெக்டாக? அப்போ வந்து எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் நார்மலாக ஏஇ பவர் m1 எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் m2 எக்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல m1 அப்படிங்கிறது வந்து ரூட் ஆஃப் லாம்டான்னு வந்திருக்கும், m2ங்கிறது மைனஸ் ரூட் ஆஃப் லாம்டான்னு வந்திருக்கும். ஏன்னா ப்ளஸ் ரூட் லாம்டா மைனஸ் ரூட் லாம்டா அப்படிங்கிறதான 2 ஈக்குவேஷன். ஸோ அதனால் ஏஇ பவர் m1 எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் m2 எக்ஸ் எப்போவுமே வந்து மைனஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதுவாங்க. ஸோ அதனால் இதை வந்து m1னும் இதை வந்து m2னும் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏஇ பவர் m1 எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் m2 எக்ஸ் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. இப்போ இதில் ஏ அண்ட் பியும் வந்து என்னது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் டு சாட்டிஸ்ஃபை த பவுண்ட்ரி கண்டிஷன் வி ஹாவ். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான் சொல்லியாச்சு. இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாமா. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஏஇ பவர் இங்கே 0, லைக் ஏஇ பவர் ஃபுல்லாகவே 0ன்னு ஆகிடும். இங்கே 0 போடும்போது டோட்டல் டேர்மே 0ன்னு ஆகிடும், ப்ளஸ் பிஇ பவர் 0. ஸோ ஏஇ பவர் 0னா அதோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு வரும், ஆக்சுவலி இந்த எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்றது தானே இருக்குது உங்களுக்கு, எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ங்கிறது தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ் ஆஃப் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இ பவர் 0னா அதோட வேல்யூ வந்து 1ன்னு ஆகிடும். அப்போ வெறும் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு 0வா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக எல்லுங்கிறத போடணும். அப்போ எக்ஸ் ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பவர் மைனஸ் லாம்டா இன்ட்டு எல் ப்ளஸ் பிஇ பவர் ரூட் ஆஃப் லாம்டா இன்ட்டு எல்லுன்னு வரும். எக்ஸ் இருக்க இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், எல் அப்படிங்கிறத போடணும், விச் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது வரும். ஓகே, we see the determinant of the system. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0ன்னு ரெண்டுமே ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0ன்னு வருது. இப்போ கண்டிப்பாக ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு வந்திருக்கும். டெஃபினட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ வந்து we see of the system 13 is different from 0. கான்சிக்வென்ட்லி ஏ அண்ட் பி மஸ்ட் போத் பி 0வாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஏவும் பியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வருது அப்படின்னா உங்களுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த டோட்டல் டேர்மே வந்து உங்களுக்கு 0 தான் ஆகும். ஏபி ரெண்டுத்தோட வேல்யூமே 0 தான் ஆகும். அதனால் அதோட ஜென்ரல் சொல்யூஷன் வந்து ஐடென்டிக்கலாக 0வாக இருக்கும். அப்போ அந்த சொல்யூஷன் வந்து நம்ம ட்ரிவியல் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா?
ஸோ நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் வந்தோம். இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தேன் ஜீரோன்லாம் லாம்டாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோன்னு அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ வந்து ஜீரோன்னு வந்துடுச்சு. ஸோ அந்த சொல்யூஷன் வந்து நம்ம ட்ரிவியல்னு மட்டும் எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் கேஸில் என்னது, லாம்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்க போகிறோம். எதுலலாம் நம்ம போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி எப்படிலாம் போட்டோம் அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ லாம்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோங்கிறத இங்கே ஆக்சுவலி உங்களுக்கு வந்து மைனஸ் வந்திருக்கும். ஓகேவா? பேசிக்காக எனக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எக்ஸ் டபுள் டேஷ் மைனஸ் லாம்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறதா எனக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். இதில் வந்து என்னோடய கண்டிஷன் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றதை போடுறேன். இதுக்கு பதிலாக நான் லாம்டாவோட வேல்யூ ஜீரோ போட்டால் எனக்கு என்ன ஆகிடும், டோட்டல் டேர்மே ஜீரோன்னு ஆகிடும். அப்போ எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது வருமா? ஸோ அப்போ என்னோட எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இப்போது எனக்கு விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற இது வருதுன்னு தானே அர்த்தம். இப்போது இந்த இடத்துல ஆக்சுவலி எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது. எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு இடத்தையுமே வந்து நான் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஜீரோவை இன்டகிரேட் பண்ணால் ஜீரோன்னு ஆகிடும். ஓகே, இங்கே வந்து எக்ஸ் டபுள் டேஷ் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் டேஷ்னு வரும். இங்கே வந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் வந்திருக்கும். சரியா? ஸோ நான் இப்போ இதை திருப்பி இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எனக்கு இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட் வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு ஜீரோவை இன்டகிரேட் பண்ணி வர்றது வந்து பிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட். நான் திருப்பியும் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எப்படி மாறும்னா, எனக்கு சும்மா பி இன்டகிரேட் பண்ணும்போது பி எக்ஸுங்கிறது வந்திருக்கும். ப்ளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட் வரும்ல, அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது இருக்குது. நீங்கள் வந்து ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணுறீங்க. இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோவை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வருது. திருப்பி இதை இன்டகிரேட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது வருமா? ஓகே, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இதோட ஜென்ரல் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது இன்னொரு ஃபார்மேட் கூட இருக்குது. பட் ஓகே, இந்த ஜென்ரல் சொல்யூஷன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பவுண்ட்ரி கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம். என்னென்ன பவுண்ட்ரி கண்டிஷன்லாம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்ற ஒரு பவுண்டரி கண்டிஷன் இருந்ததில் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் இந்த இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஜீரோ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஜீரோங்கிறது வந்திருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஸோ இந்த டேர்ம் ஜீரோன்னு ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஒரு டேர்ம் கிடச்சிரும். பிகாஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஒரு டேர்ம் கிடச்சிரும். சரி, ஓகே அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது எக்ஸ் ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஒரு இது இருந்தது இல்லையா, ஈக்குவல் டு ஜீரோங்கிறது இருந்ததில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக எல்லுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எல்லுங்கிறது வரும். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஏவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஜீரோங்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இது ஈக்குவல் டு ஜீரோ, பிகாஸ் எக்ஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு ஜீரோ தானே. ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லும்போது ஏவோட வேல்யூ ஜீரோனா ப்ளஸ் பிஎல் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அப்போ வந்து பி ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஏன்னா எல் வந்து அந்த சைடு போயிடுச்சுன்னா பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஜீரோன்னு வரும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூவும் ஜீரோ, பியோட வேல்யூவும் ஜீரோ. ஸோ த சொல்யூஷன் இஸ் ஐடென்டிக்கலி ஜீரோன்னு வருது. எப்போ உங்களுக்கு சொல்யூஷன் இஸ் ஐடென்டிக்கலி ஜீரோ, லாம்டாவோட வேல்யூ ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இதே மாதிரி வந்துடுது. சரி, ஓகே. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாம்டாவோட வேல்யூ லெஸ் தேன் ஜீரோன்னு கேஸ் 3ல் எடுக்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து கேஸ் 1ல் லாம்டா கிரேட்டர் தேன் ஜீரோன்னு எடுத்தோம். கேஸ் 2ல் லாம்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்திருக்கோம். இப்போ கேஸ் 3ல் லாம்டாவோட வேல்யூ லெஸ் தேன் ஜீரோன்னு எடுக்கிறோம். விச் மீன்ஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸோ லாம்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தேன் ஜீரோவாக இருக்கும்போது பேசிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எக்ஸ் பார் ப்ளஸ் லாம்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது தான் கரெக்டாக. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதும்போது எம் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஈக்குவல் டு ஜீரோங்கிறது வரும். சாரி, ஆக்சுவலி என்னோடய ஈக்குவேஷன் வந்து இந்த இடத்துல மைனஸ் இது மட்டும் இந்த இதில் தப்பு பண்ணியிருக்காங்க. லைக் உங்களுக்கு எக்ஸ் பார் மைனஸ் லாம்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஓகேவா? அதனால் மைனஸ் லாம்டா எக்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ் டபுள் டேஷ் மைனஸ் லாம்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்திருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதினீங்கன்னா மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இப்போ எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் லாம்டா. பேசிக்காக வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லாம்டாவோட வேல்யூ லெஸ் தேன் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்கல்ல.
இப்போ லெஸ் தேன் ஜீரோன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டான்னு வந்திருக்கும். பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிறதே லெஸ் தேன் தான் எடுத்துக்கிறீங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் ரூட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு m இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருக்கிறனால i ரூட் லாம்டான்றது வந்திருக்கும். சரியா? ஸோ இதை வந்து உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் லைக் ரெண்டு சொல்யூஷன். ஸோ அப்போ நீங்கள் அதை எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் லாஸ்ட் செமஸ்டர்லேயே ஓடியில் படிச்சிருப்பீங்க a cos மைனஸ் லாம்டா ரூட் ஆஃப் மைனஸ் லாம்டா எக்ஸ் ப்ளஸ் b சைன் ரூட் ஆஃப் மைனஸ் லாம்டா எக்ஸ்னு எழுதிக்கலாம். லைக் இதை ஐயை சப்ஸ்டியூட் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் லாம்டான்றது வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது? a cos அந்த ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் b சைன் பீட்டா எக்ஸ்ன்னு வந்திருக்கோம்ல. ஸோ அதுபடி போடும்போது உங்களுக்கு ப்ளஸ் a cos ரூட் ஆஃப் மைனஸ் லாம்டா எக்ஸ் ப்ளஸ் b சைன் ரூட் ஆஃப் மைனஸ் லாம்டா எக்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்க கண்டிஷன் எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0, இன்னொன்று வந்து எக்ஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன். ஃபஸ்ட்டு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ எக்ஸ் ஆஃப் 0ன்னு சொல்லும்போது இங்கேயும் 0ன்னு வந்திருக்கும், இங்கேயும் 0ன்னு வந்திருக்கும். சைன் 0வோட வேல்யூ உங்களுக்கு மொத்தமாகவே 0ன்னு வந்துடும். காஸ் 0வோட வேல்யூ வந்து ஆக்சுவலி உங்களுக்கு 1ன்னு வந்திருக்கும். அப்போ இந்த ஹோல் டேர்ம் உங்களுக்கு என்ன ஆகிடும்? 1ன்னு ஆகிடும். அப்போ இங்கே உங்களுக்கு என்னென்னு மட்டும் இருக்குது? எக்ஸ் ஆஃப் 0 ஏற்கனவே நீங்கள் 0ன்னு தான் எடுத்திருக்கீங்க. அப்போ ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஏன்னா a இன்ட்டு 1 வந்து a தான் வரும். அப்போ a ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். ஓகேவா? நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். எனக்கு வந்து ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் இருக்குது. எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் 0 போடணும். 0 போடும்போது அந்த வேல்யூ வந்து எனக்கு 0ன்னு வரும். ஸோ இங்கேயும் 0, இங்கேயும் 0. சைன் 0வோட வேல்யூ என்னது? ஃபுல்லாகவே 0ன்னு ஆகிடும். காஸ் 0வோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1ன்னு ஆகும். அப்போ a இன்ட்டு 1 வந்து a. அப்போ a ஈக்குவல் டு 0ங்கிறது வந்திருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது எக்ஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? இங்கே எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுங்கெல்லாம் எல் போடுவீங்க. இங்கே எல்லுன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து எல்லுன்னு வந்திருக்கும், இங்கே வந்து உங்களுக்கு எல்லுங்கிறது வந்திருக்கும். சரியா? ஸோ இப்போது பேசிக்காக இங்கே a ஈக்குவல் டு 0ன்னு முன்னாடி வந்ததில்ல, அந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் டேர்ம் 0ன்னு ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்னென்னு மட்டும் வரும்? b சைன் ரூட் ஆஃப் மைனஸ் லாம்டா எல் ஈக்குவல் டு 0ங்கிறது மட்டும் வந்திருக்கும். ஸோ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்குமா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஒருவேளை எனக்கு வந்து பியோட வேல்யூ 0வாக இருந்தது அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து ட்ரிவியலாக மாறிடும். சரி, ஓகே, பியோட வேல்யூ 0வாக இருந்தால் தானே ட்ரிவியலாக மாறிடும். இப்போ ஒருவேளை நான் ட்ரிவியல் சொல்யூஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பியோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த சைன் ஆஃப் ரூட் ஆஃப் மைனஸ் லாம்டா எல் ஈக்குவல் டு 0ங்கிறது தான் வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ த ஈக்குவேஷன் வென் இப்போ நம்ம இதில் வந்து லைக் லாம்டாவோட வேல்யூ அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் எனக்கு என்ன ஆகும்? இந்த சைன் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ரூட் ஆஃப் மைனஸ் லாம்டா எல் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ங்கிறது வரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 எப்போல்லாம் எனக்கு சைன் வந்து 0 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n பைலலாம். இப்போ ரூட் ஆஃப் மைனஸ் லாம்டா இன்ட்டு எல் ஈக்குவல் டு n பைன்னு வந்திருக்கும். என்னோட வேல்யூ 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எல்லை வந்து கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ மைனஸ் ரூட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு n பை டிவைடட் பை எல்லுங்கிறது வரும். இப்போ ரெண்டு இடத்துலையும் வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து n பை பை எல் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல ரூட் ஆஃப் ஸ்கொயரை கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் லாம்டான்றது மட்டும் வந்திருக்கும். இஸ் ஈக்குவல் டு n பை டிவைடட் பை எல் தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். இங்கே வந்து n அப்படிங்கிற ஒரு விஷயம் லைக் காமனாக எடுத்துகிட்டு வர்றதுனால இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாம்டா n அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஓகேவா? For this initial set of discrete value of lambda, the problem has a non-trivial solution. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ நம்ம எடுக்கும்போதே வந்து ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷனை பேஸ் பண்ணி தட் இஸ் b நாட் ஈக்குவல் டு 0ன்றதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தோம். அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு ஓகேவா, எனக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு நான் லாம்டாவோட வேல்யூவை வந்து இந்த என்னோட வேல்யூவை மாற்றி டிஸ்கிரிட் வேல்யூஸை மாற்றி நான் லாம்டாவோட வேல்யூ போட்டுக்கலாம். தென் வேல்யூஸ் ஆஃப் லாம்டா n வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தி ஃபங்க்ஷன் sin n by l into x where n is equal to 1 2 3 are corresponding eigen functions. இப்போ எனக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் இருக்கும்ல. ஸோ இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது வந்து எனக்கு ஐகன் வேல்யூஸ்னும் இந்த வேல்யூ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். we note that it is not necessary to consider. இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூஸை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஓகே,
since sin of minus n நீங்கள் போடும்போது எனக்கு இந்த மாதிரி வரும். பட் அதை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். நோ நியூ சொல்யூஷன் அப்டேட் ஆகாது இந்த வழியில். ஸோ அப்போ எனக்கு வந்து த ப்ராப்ளம் ஆஃப் 12 ஆர் therefore எனக்கு என்னென்னு மட்டும் வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து xnோட வேல்யூ வந்து bn இன்ட்டு சைன் ஆஃப் n பை எக்ஸ் டிவைடட் பை எல். இப்போ நீங்கள் என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி 12th ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கீங்க. தட் இஸ் அந்த ஈக்குவேஷனுக்கான ஒரு சொல்யூஷன் தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. xn of x is equal to bn sin n பை எக்ஸ் பை எல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு அது அங்கே வந்து எக்ஸ் டபுள் டேஷ் இருந்தது, அதெல்லாமே கம்மி பண்ணி கடைசியில் நீங்கள் வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வரும்போது எனக்கு இது மட்டும்தான் வரும் அப்படின்றதெல்லாமே சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிஎன் நார்மலாக வந்து நம்ம பிஎன் அப்படின்ற மாதிரி எழுதிக்கிறாங்க. இந்த இடத்துல இங்கே இருக்குல்ல, இதோட வேல்யூ வந்து 0 ஆகிடுது. அப்போ உங்களுக்கு வெறும் இங்கே வந்து பிஎன் மட்டும் வந்திருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் லாம்டாக்கு பதிலாக நீங்கள் லாம்டா எனக்கு பதிலாக நீங்கள் இதை போட்டுக்கலாம்ல. ஸோ அதெல்லாமே போட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும், டி ஆஃப் டீயை கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா இப்போ எனக்கு வந்து என்ன வேல்யூஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூ ஆஃப் டி கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டி ஆஃப் டி. இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. டி ஆஃப் டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதே ப்ராசஸை வந்து நம்ம வந்து டி டபுள் டேஷ் மைனஸ் லாம்டா இன்ட்டு சி ஸ்கொயர் இன்ட்டு டி ஈக்குவல் டு 0க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து டி ஆஃப் டியோட வேல்யூ கிடச்சிரும். சரியா? ஸோ அதுதான் வந்து இவங்க நெக்ஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ the solution from the problem 12 are therefore xn of x is equal to bn into sin n by x divided by l. ஓகே, இங்கே for n is லாம்டாக்கு பதிலாக லாம்டா n போடும்போது இப்போ வந்து நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் 9 வந்து எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா டி டபுள் டேஷ் மைனஸ் லாம்டா இன்ட்டு சி ஸ்கொயர் இன்ட்டு டி ஈக்குவல் டு 0. இதுக்கு நான் இப்போ வந்து நீங்கள் பேசிக்காக நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் அதெல்லாமே எழுதுவோம்ல, அதெல்லாமே எழுதி கடைசியில் கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சுவலி சி ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குது. நல்லா பாருங்கள், என்ன அப்படின்னா நீங்கள் அது ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், நம்ம சிமிலர்லி அப்படின்னு போட்டு எழுதினாலே போதும். பட் த திங் இஸ் இப்போது இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சேம், எல்லாமே சேமாக தான் இருக்குது. பட் த திங் இஸ் இந்த சி ஸ்கொயர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வருது. கரெக்டாக? அப்போ அந்த சி ஸ்கொயர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வருது அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், அப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன வரும் இந்த இடத்துல, நம்ம இந்த இடத்துல வந்து அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு போடும்போது நமக்கு அப்படி தானே வந்தது. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு போடும்போது அதோட வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது அதோட வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. உங்களுக்கு லெஸ் தேன் 0ன்னு போடும்போது தான் லைக் உங்களுக்கு என்ன வந்தது, இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் வந்தது. கரெக்டாக? அதே மாதிரி இங்கேயும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதெல்லாமே லெஸ் தேன் அந்த கிரேட்டர் தேன் அதெல்லாம் போடும்போது அப்படி வருது. கடைசியாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டிஎன் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சிஎன் காஸ் என் பை சி பை எல் இன்ட்டு டி ப்ளஸ் டிஎன் இன்ட்டு சைன். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வரும். ஓகேவா? இதில் நம்ம ஏற்கனவே ஏபிங்கிறது இங்கே வந்துருச்சு. அப்போ அங்கே என்ன வரும், சிஎன்டிஎன் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரி, ஓகே. சிஎன்டிஎன் வந்திருந்தா கூட இந்த இடத்துல இந்த லாம்டாக்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஸோ அந்த வேல்யூஸ் தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து என் பை சி பை எல்லுங்கிறது வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் பை எக்ஸ் பை எல்லுன்னு போடுறாங்கல்ல, இந்த இடத்துல நம்ம கொஸ்டினில் எடுக்கும் போதே சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் எடுத்ததுனால இங்கே வந்து இன்டூ சின்னு வரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம டீன்னு பண்ணுறதுனால இங்கே டீன்னு வந்திருக்கு. ஓகேவா? சிஎன் காஸ் என் பை சி பை எல் இன்டூ டி ப்ளஸ் டிஎன் சைன் என் பை சிஎல் பை எல் இன்டூ டி. உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இப்போது இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா நம்ம வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸையும் நம்ம வந்து திருப்பி பண்ணணும். எங்கேருந்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? இங்கேருந்து கன்சிடர் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸையும் பண்ணுற மாதிரி வரும், இவ்வளோ ஸ்டெப்ஸையும். ஸோ அதெல்லாமே பண்ணாமல் நான் டேரெக்டாக ஆன்சர் கொடுக்கும்போது, இவ்வளோ ஸ்டெப்ஸையும் பண்ணாமல் நான் டேரெக்டாக ஆன்சர் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா tn of t is equal to cn cos n pi c by l into t plus dn sin n pi c into t divided by l அப்படிங்கிறது வரும். இதில் cn dn அப்படிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ என்னோடய கொஸ்டின் என்னது, யூவோட வேல்யூ வந்து un of x, tயோட வேல்யூ வந்து எக்ஸையும் டீயையும் நான் மல்டிப்ளை பண்ணுறது தான். எனக்கு எக்ஸ் வந்து ஏற்கனவே என்னென்னு வந்தது,
bn of sin n pi by pi x by lங்கிறதுன்னு வந்தது. அது இன்ட்டு tn of இதோட வேல்யூ என்னன்னு வந்தது, இந்த வேல்யூ வந்தது. ஸோ இன்ட்டு திஸ் வேல்யூ அப்படிங்கிறது வரும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து இங்கேயும் உள்ளே கொண்டு போகிறேன், இங்கேயும் உள்ளே கொண்டு போகிறேன். போகும்போது எனக்கு என்னாகும், bn இன்ட்டு cன்னு சொல்லும்போது அதோட வேல்யூ வந்து an எழுதிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு an இன்ட்டு ஹியர் cos n pi ct by lன்றது வருது. ஓகே, இந்த இடத்துல இந்த sin n pi by l வந்து வெளியிலே வச்சுக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல sin n pi x by l இருக்குல்ல, அதை நான் வந்து வெளியே வச்சுக்கிறேன். இந்த bn உள்ளே கொண்டு போனீங்கன்னா இந்த bn இன்ட்டு cn சேர்ந்து உங்களுக்கு வந்து ஏன்னா கன்வெர்ட் ஆகிடுதான். அதுக்கப்புறம் இதை உள்ளே கொண்டு போகும்போது இந்த bn இன்ட்டு dn சேர்ந்து உங்களுக்கு என்னவா மாறிடுதான், ஸ்மால் bnஆ மாறிடுதான். bn இன்ட்டு sin n pi ct டிவைட் பை lங்கிறது வந்துடுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக எடுத்து எழுதிக்கிறோம். ஈக்குவேஷன் 1 அண்ட் த பவுண்ட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு இது 4 and 5. சின்ஸ் ஈக்குவேஷன் 1 வந்து லீனியராக இருக்கிறது, ஹோமோஜீனியஸ், த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், த இன்ஃபினிட்டி சீரீஸில் நம்ம எழுதும் போது ஓகேவா, இந்த இதுக்கே நம்ம இன்ஃபினிட்டி சீரீஸில் எழுதும் போது எனக்கு என்ன ஆகும், சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity அப்படின்னு வரும். ஸோ சேம் டேர்ம்ஸ் இது எல்லாமே வந்து அப்படியே தான் வந்திருக்கும். நம்ம வந்து இது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் லைக் n ஈக்குவல் டு 1 to infinity வரைக்கும் நம்ம எழுதும் போது இந்த மாதிரி வருது. இட்ஸ் ஆல்சோ எ சொல்யூஷன் provided it is converged and it's twice continuously differentiable with respect to x and t. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில கான்ஸ்டன்ட்ஸ் an bn அதெல்லாமே கிடைக்கிறதுக்காக இந்த 70th ஈக்குவேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் வந்து எனக்கு tயே இல்லை, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் தான் பண்ணிக்கிறேன். அதனால் வந்து இந்த டேர்ம் எப்படி இருக்கோ அப்படியே தான் வச்சுட்டேன். இதில் மட்டும் வந்து நான் டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். இந்த an இங்கே இருக்குது. இந்த cos n pi c டிவைடட் பை l இன்ட்டு t அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், -19 வருமா. ஸோ மைனஸ் சைன் ஆஃப் n pi c டிவைடட் பை l இன்ட்டு tன்னு வந்திருக்கு. ப்ளஸ் bn இன்ட்டு இந்த இது சைன் t டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos tன்னு வரும். இப்போ இந்த சைன் n pi c டிவைடட் பை l இன்ட்டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos n pi c டிவைடட் பை l இன்ட்டு t அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், உள்ளே இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல உள்ளே இருக்கிற ஆர்குமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் உங்களுக்கு n pi c டிவைடட் பை lங்கிறது வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இனிஷியல் வேல்யூ கண்டிஷன் லைக் 2 and 3 நம்ம கொடுக்கும்போது எனக்கு என்னாகும், நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது என்னென்னா u of x, 0 equal to f of x னும் u of t, ut of x, 0 equal to g of x னும் பார்த்தோம்ல. அப்போ இந்த இடத்துல வந்து this is u of x, 0. இங்கே டீக்கு பதிலாக நான் 0ன்றதை போடும்போது எனக்கு என்னாகும், இங்கேயும் டீக்கு பதிலாக 0, இங்கேயும் டீக்கு பதிலாக 0ன்னு போடும்போது சைன் 0வோட வேல்யூ வந்து டோட்டலாக 0ன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, அப்போ உங்களுக்கு என்ன மட்டும் தான் வந்திருக்கும் அப்படின்னா இங்கே cos 0வோட வேல்யூ உங்களுக்கு 1ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டோட்டல் டேர்ம் ஃபுல்லாக 1ன்னு சேஞ்ச் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா திஸ் an அண்ட் திஸ் வேல்யூ. ஓகே, அதுதான் இங்கே an இன்ட்டு சைன் ஆஃப் n pi x டிவைடட் பை l, இங்கே சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இந்த கண்டிஷனில் வந்து u of x, 0 லைக் t இருக்கிற இடத்துலலாம் நான் 0ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே t இருக்குது 0, இங்கே t இருக்குது 0. இப்போ சைன் 0வோட வேல்யூ டோட்டலாக 0ன்னு ஆகிடும். இங்கே வந்து cos 0வோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1ன்னு ஆகிடும். இப்போ எது மட்டும் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா bn இன்ட்டு சைன் n pi x by lங்கிறது மட்டும், அதாவது இங்கே கொஞ்சம் டேர்ம்ஸும் இருக்குல்ல, ஸோ அதுவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ bn இன்ட்டு சைன் n pi x by l இன்ட்டு n pi c by l அந்த சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity அந்த டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன்றுமே பண்ணல, நம்ம இதுக்கு பதிலாக டீக்கு பதிலாக நம்ம 0ங்கிறத நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரியா, ஸோ த ஈக்குவேஷன் வில் பி சாட்டிஸ்ஃபைட் இஃப் f of x and g of x கேன் பி ரெப்ரசன்டட் பை த ஆக்சுவலி இந்த f of x, g of x எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் சீரீஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா, அந்த ஃபியூரியர் சீரீஸ் அதில் எல்லாமே வரும்ல, அதெல்லாமே பேஸ் பண்ணியிருக்கனால நம்ம டேரெக்டாக அதோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன அப்படின்னா an இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ரியல் அனலைசிஸ் அந்த மாதிரி இதில் எல்லாமே வரும், மேத்தமெட்டிக்கல் அனலைசிஸ் எல்லாமே. ஸோ அதனால் அதோட கோஎஃபிஷியன்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறாங்க. an இஸ் ஈக்குவல் டு 2/l இன்டெக்ரல் ஓவர் 0 to l f of x sin n pi x டிவைடட் பை l இன்ட்டு dxன்னு வரும். அதே மாதிரி உங்களுக்கு bn அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து
2 divided by n pi l into integral over 0 to L g of x sin n pi x dx divided by L அப்படிங்கிறது வந்திருக்கும். The solution of the vibrating string problem is therefore given by the 17 where the coefficients bn and dn are determined by the formula. ஸோ இங்கே இருக்கு இல்லையா இந்த 17th ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த 17th ஈக்குவேஷன் தான் ஆக்சுவலி இந்த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங்க்கான ப்ராப்ளம்க்கான ஒரு ஆன்சர்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, எனக்கு அதில் இருக்கிற ஏஎன் பிஎன் அதெல்லாம் இருக்குல்ல, ஏஎன் பிஎன் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் உங்களுக்கு இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் ப்ராப்ளம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சில அசம்ஷனை அசியூம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஓகேவா? அசம்ஷன் அசியூம் பண்ணிவிட்டு என்னோடய வேல்யூஸ் வந்து இப்படி தான் இருக்கும்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள் செப்பரபிள் மூலிமா பிரித்து ஈக்குவல் டு லாம்டான்னு எழுதி அதுக்கப்புறம் நம்ம 2 ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம். இந்த 2 ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஆஃப் எக்ஸு அதுக்கப்புறம் டி ஆஃப் டி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 3 கண்டிஷன் இருக்குது. அந்த லாம்டாவை பேஸ் பண்ணி வரும்போது லாம்டாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது எனக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டுமே 0ன்னு வந்துடுது. லாம்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது எனக்கு அப்பவும் வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டுமே 0ன்னு வந்துடுது. ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போதும் ஈக்குவல் 0ன்னு வந்துடுது. அப்புறம் லெஸ் தேன் 0ன்னு இருக்கும்போது ஏவோட வேல்யூ 0ன்னு வந்துடுது. பட் பியை வந்து நம்ம நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வைக்கும்போது எனக்கு லாம்டாவோட வேல்யூலாம் கிடச்சி கடைசியில் பியோட இந்த மாதிரி கிடைக்குது. ஓகே, எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி கிடைக்குது. இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீயோட வேல்யூக்கு வந்து உங்களுக்கு இப்படி கிடைக்கும்னு சொல்கிறோம். இப்போ பேசிக்காக என்னோடய சொல்யூஷன் வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ அதனால் அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஆன்சரை கொண்டு வந்துடுறோம். தட் இஸ் அ மெயின் ஈக்குவேஷன் ஃபார் த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கு வந்து நம்ம பவுண்ட்ரி கண்டிஷன் 2 கண்டிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நம்மளால் வந்து ஏஎன் பிஎனோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதையும் கண்டுபிடிச்சி சொல்லிடுறோம். அந்த பவுண்ட்ரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஏஎன் பிஎனோட வேல்யூ தெரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.